பூர்வாங்க விஷயம் மாத்திரமல்ல, திடல் தொழுகை. தமிழகத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கு மத்தியில் திடல் தொழுகைனா என்னன்னே தெரியாம இருந்தது. பெருநாள், இரு பெருநாள் தொழுகைகளையும், நோன்பு பெருநாளா இருந்தாலும் ஹஜ் பெருநாளா இருந்தாலும், இரண்டு பெருநாள் தொழுகைகளையுமே பள்ளிவாசல்ல தொழுது கொண்டிருந்தார்கள். எப்ப தமிழகத்தில் தௌஹீத் புரட்சி ஏற்பட்டதோ, இந்த ஜமாத்தினுடைய வீரியமிக்க பிரச்சாரம் ஏற்பட்டதோ, அதற்கு பிறகுதான் தமிழக மக்களுக்கு மத்தியில் ஒரு மலர்ச்சி ஏற்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை எடுத்து சொன்னோம். 5 நேர தொழுகை பள்ளிவாசல்ல தான் தொழுகணும். ஆனால் இரண்டு பெருநாள் தொழுகைகளையும் திடலில் தொழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு வலியுறுத்தப்பட்ட கட்டளை என்று சொன்னால், பெண்களும் அதில் பங்கேற்க வேண்டும், மாதவிடாய் ஏற்பட்டிருக்கிறவர்களும் அதில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக கண்டிப்பாக திடலுக்கு அனைவர்களும் வர வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. ஹிஜாப் என்கிற ஆடை இல்லாதிருந்தால், அந்த காலத்தில் அப்படி இருந்தது, முழுசா மானத்தை மறைப்பதற்கு கூட போதுமான ஒரு ஆடை இல்லாமல் இருந்தார்கள். அப்படி ஆடை இல்லாமல் இருந்தால் இன்னொரு பெண்மணியிடத்தில் ஒரு ஹிஜாபை இரவலாக வாங்கிவிட்டு திடல் தொழுகைக்கு வரணும் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. அப்ப இந்த அளவுக்கு திடல் தொழுகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திருக்கிறார்கள். அதை ஏராளமான ஆதாரபூர்வமான நபிமொழிகள் வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லி இந்த நடைமுறையை ஏற்படுத்தணும்.